சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வல்வெட்டித்துறையில் தங்கத்துறை குட்டி மணிக்கு சிலை, விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிதி மோசடி, ஆஸ்திரேலியா செல்லும் விசேட விசாரணை குழு. பாலின மாற்றத்திற்கு எதிரான மனு தள்ளுபடி செய்து ஸ்ரீலங்கா உயர் நீதிமன்றம். டெங்கு நோய் தடுப்பூசிக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு சபை அங்கீகாரம். 4 முதல் 60 வயதுடையவர்கள் பயன்படுத்த அனுமதி. ஹோர்மூஸ் நீரிணையின் இறையாண்மையை பாதுகாக்க தயார், ஈரான் அறிவிப்பு. உலகக்கிண்ண மேடையிலிருந்து இறங்க தயங்கிய ட்ரம்ப், சிரமங்களுக்கு மத்தியில் இறக்கிய பீபா தலைவர். இனி தொடர்பான விரிவான செய்திகள். வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி, தங்கத்துறை ஆகியோரின் உருவச்சிலைகள் திறப்பு விழா தொடர்பாக வல்வெட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் தங்கத்துறை மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் செயலதிபர் குட்டிமணி ஆகியோரின் உருவச்சிலைகள் எதிர்வரும் 25ஆம் தேதி வெல்வெட்டித்துறையில் திறந்து வைக்கப்படவுள்ளன. வெல்வெட்டித்துறை நகரசபையின் தவிசாளர் MK சுவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த சிலைகள் கருப்பு ஜூலை வாரத்தை நினைவு கூர்ந்து திறந்து வைக்கப்படவுள்ளன. இந்நிலையில் சிலைகள் திறப்பு ஏற்பாட்டுக் குழுவின் சார்பில் வெல்வெட்டித்துறை நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் சதீஷ் வெல்வெட்டித்துறை காவல்துறையினரால் விசாரணை கலைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான கொள்வனவின் போது ஒரு ஐரோப்பிய விமான நிறுவனத்திடமிருந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்களையும் சாட்சிகளையும் கண்டறிவதற்காக இலஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் குழு ஒன்று ஆஸ்திரேலியாவிற்கு பயணிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 10 விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக 2013ஆம் ஆண்டில் ஒரு ஐரோப்பிய விமான நிறுவனத்திடமிருந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெற்ற வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களை கண்டறியும் வகையில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் குழு ஆஸ்திரேலியா செல்லவுள்ளது. ஏர்பஸ் லஞ்ச பரிவர்த்தனையில் பணம் மாற்றப்பட்டதாக கூறப்படும் வங்கிக் கணக்குகளை வைத்திருந்த ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கும் ஆதாரங்களை கண்டறிவதற்கும் இவர்கள் அங்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர். லஞ்ச பணம் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் வங்கிக் கணக்கின் உரிமையாளர் என்று கூறப்படும் WD நிமல் பெரேரா ஆஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக லஞ்ச ஆணையம் முன்னதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்களான காலஞ்சென்ற கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகன் சமீந்திர ராஜபக்ச ஆகியோர் வெளிநாட்டில் உள்ளனர். இவர்களுக்கு எதிராக கொழும்பு மற்றும் கோட்டை நீதிவான் நீதிமன்றங்களால் பிடியாணை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்களது பாலினத்தை மாற்றிக்கொள்வதற்கு அனுமதி வழங்கி வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகளை இடைநிறுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியமில்லை என குறிப்பிட்டு உயர்நீதிமன்றம் இதனை முழுமையாக நிராகரித்துள்ளது. பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்களது பாலினத்தை மாற்றிக்கொள்ள அனுமதி வழங்கி வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகள் செல்லுபடியற்றதாக கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க உள்ளிட்டோர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். இலங்கை விமானப்படையின் ஓய்வு பெற்ற மாற்றுத்திறனாளி வாரண்ட் அதிகாரியான சாந்த ஜெயதிலக்க என்பவரால் குறித்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது.
இலங்கையுடனான தமது இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் இந்தியா முக்கிய சில திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. வரி சலுகைகளை பெறுவதற்காக மட்டுமே சில கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றனவா என்பதை கண்டறிந்து அத்தகைய வரி ஏய்ப்பை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கம் இலங்கையுடனான இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் முக்கிய நோக்கம் சோதனை என்ற கடுமையான விதிமுறையை உள்ளடக்கியுள்ளதுடன் குறித்த புதிய கொள்கை நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய முதலீட்டு கட்டமைப்புகளை வரி அதிகாரிகள் இனி வித்தியாசமாக மதிப்பீடு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக வரிச் சலுகைகளை பெறுவதற்காக மட்டுமே சில கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றனவா என்பதை கண்டறிந்து அத்தகைய வரி ஏய்ப்பை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் வரி ஏய்ப்பை தடுக்க இந்திய நிதியமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஈட்டப்படும் வருமானத்திற்கே இது பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி விதிமுறையின் கீழ் வரும் சட்டப்பூர்வ தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டும் போதுமானதாக கருதப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் இனி தங்கள் குறுக்கு எல்லை ஏற்பாடுகளுக்கு தெளிவான வணிக காரணங்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை இடையே செயற்படும் நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தங்கள் வணிகத்தின் உண்மையான நோக்கத்திற்கான ஆவணங்களை சரியாக பராமரிப்பது அவசியமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி கணக்கு திட்டமிடலுக்கு மேலும் தெளிவை தரும் வகையில் முக்கிய நோக்கம் என்பதை நிரூபிப்பதற்கான குறிப்பிட்ட அளவுகோல்கள் குறித்த மத்திய நேரடி வரிகள் அதிகார சபையின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி சந்தையில் அமைந்துள்ள பொதுநோக்கு மண்டபத்தில் வலிவடக்கு பிரதேச சபையினால் வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக பலசல கூடம் என்பவற்றை பலாலி காவல்துறையினர் அகற்றியுள்ளனர். யாழ்ப்பாண சுற்றுலாத்துறையை மேம்படுத்த சுற்றுலா தளங்களில் பொது சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி உள்ளூராட்சி மன்றங்கள் அவற்றை தினசரி கண்காணித்து முறையாக பராமரிக்க வேண்டுமென வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் ஜே விவேகானந்தன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் பலாலி பொதுநோக்கு மண்டப பகுதியில் சுற்றுலா பயணிகளின் பாவனைக்காக குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசலக்கூடம் என்பன வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குறித்த இடத்திலிருந்து குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசலக்கூடம் என்பவற்றை பலாலி காவல்துறையினர் அங்கிருந்து அகற்றியுள்ளனர். இது தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளரிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவற்றை மல்லாகம் நீதிமன்றில் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளின் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகள் நடத்திய வன்முறை தாக்குதலில் சிறைச்சாலை காவல் பிரிவைச் சேர்ந்த 10 அதிகாரிகள் உயிரிழந்தனர். குறித்த பயங்கர மோதலின் போது மேலும் சில அதிகாரிகளும் சுமார் 100க்கும் மேற்பட்ட கைதிகளும் காயமடைந்ததுடன் 21 கைதிகளும் உயிரிழந்திருந்தனர். இந்நிலையில் மோதலில் உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்ப பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் வழக்கமாக ஓய்வு பெறும் வயது வரை முழுமையான மாத சம்பளத்தை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் உரிய ஓய்வூதியத்தை வழங்குவதற்கும் தேவையான ஏற்பாடுகளை சிறைச்சாலைகள் திணைக்களம் தற்போது முன்னெடுத்து வருவதாகவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண கடமை நிறைவேற்று அதிபர்கள் சங்கத்தினர் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்த கிழக்கு மாகாண கடமை நிறைவேற்று அதிபர்கள் சங்கத்தினர் தங்களது நியாயமான கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றினையும் ஆளுநரிடம் கையளித்தனர். தேசிய ரீதியாக ஒருமைப்பாட்டுக்கு வரும் வரை தங்களது பாடசாலைகளுக்கு தரம் பெற்ற புதிய அதிபர்களை நியமிக்கக்கூடாது. தற்போது கடமை நிறைவேற்று அதிபர்களாக பதவி வகிப்பவர்களை கல்வி வலயங்களில் ஆசிரியர் சேவை விரிவுரையாளர்களாக உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிழக்கு மாகாண கடமை நிறைவேற்று அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் அகமட் லெப்பே சனோஸ் ஆளுநரிடம் வலியுறுத்தியுள்ளார். கோரிக்கைகள் குறித்து கவனம் செலுத்திய கிழக்கு மாகாண ஆளுநர் குறித்த விடயம் தொடர்பில் தாம் ஏற்கனவே தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் எனினும் இதற்கான இறுதி முடிவு இன்னமும் எட்டப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். திருகோணமலை துறைமுக வீதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டடங்கள் ஸ்ரீலங்கா கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தினரால் அகற்றப்பட்டுள்ளன. திருகோணமலை உள்துறைமுக வீதியில் மீன்பிடி படகுத்துறை பகுதியில் கட்டப்பட்டுள்ள கட்டடம், கழிப்பறை ஆகியவை சட்டவிரோதமான முறையில் எவ்வித அனுமதியுமின்றி கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவற்றை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது.
இதற்கு எதிராக சம்பந்தப்பட்ட தரப்பினரால் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறித்த வழக்கானது நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டு சட்டவிரோத கட்டடத்தை அகற்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு கோரி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் திருகோணமலை மாவட்ட காரியாலயத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். திருகோணமலை பகுதியில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிராகவே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் திருகோணமலை கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்த ரத்ன கமகே தற்போது மீன்பிடி பிரதி அமைச்சராக பதவியேற்றுள்ள போதிலும் அவர் மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை செவி சாய்ப்பதில்லை என மக்கள் கூறியுள்ளனர். தொழில்கள் சம்பந்தமா நாங்க ஏற்கனவே இது சம்பந்தமான எத்தனையோ முறை நாங்க மகஜர்கள் கையளித்திருக்கிறோம். கடற்படை அதிகாரிகளை நாங்க நேரடியாக சந்திச்சிருக்கிறோம். எங்களுடைய பிரதி அமைச்சர் ரத்ன கமகே அவர்களை சந்திச்சிருக்கோம். ஒருக்கா போல 2 தடவை நாடங்காட்டைக்கு எங்களோட கச்சேரிக்கு வந்திருக்காரு. நாங்கள் வந்த சமயத்தில் நாங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் கதைச்ச வேலையில் கதைச்சா எப்படி தெரியுமா, நாங்கள் எலும்பினா மைக்கை வாங்குறதுக்கு இடையிலே எங்களுக்கு தெரியும் உட்காருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் இது பண்ணியிருக்கார். அந்த காரணத்தை சொல்லியிருக்கார். ஆனால் இது சம்பந்தமா எந்த நேரத்திலையுமே அதிகாரிமார் எந்த நடவடிக்கையும் எடுத்ததா நாங்கள்லாம் காணல. இது சம்பந்தமா நாங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு முல்லைத்தீவுல இருந்து கொக்குலாய்க்கு வந்து நைட்டில் அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. எப்படி கடற்தொழில் தலைவர் வந்து வீடியோ எடுத்திருக்கார் போன கிழமை. அதை கூட பார்லிமெண்ட்ல போட்டு காட்டியிருக்காங்க. அதை காட்டியும் பிரதி அமைச்சரும் அதில் இருந்திருக்கிறாரு. எங்களோட அமைச்சர் இருந்திருக்கார், ராமலிங்கம் சந்திரசேகர ஐயா இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்த வேலையில கூட இந்த நடவடிக்கை இப்படித்தான் போகுதுன்னு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்போம்ன்ற எந்த விதமான அதிகாரிமார் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுத்ததா நாங்க கண்கூடவா காணல. ஏதோ காரணத்துக்காக நாங்க போயிட்டு சொன்னா பேப்பரை கையில வாங்குறாங்க, மாஜரை கொடுத்தா மாஜரை கையில வாங்குறாங்க. மினிஸ்டர் டைம் போனா மினிஸ்டரும் மாஜரை கையில வாங்குறாரு. நாங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த உரிய அதிகாரிகளுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த இதெல்லாம் உண்டா காரணமா காட்டி தான் நாங்க இன்னைக்கு மனித உரிமை ஆணைக்குழு வரைக்கும் மகஜரை கையளிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலதிகமா நாங்க எல்லா ஆதாரங்களையும் கையில திரட்டிட்டு நாங்க வழக்கு போடுற நிலைமையில நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை நான் அரசாங்கத்துக்கு உடனடியா நீங்க இதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு நான் எச்சரிக்கையில் பொதுமக்கள் அதாவது மீனவர்கள் வாழ்வாதாரத்தை நீங்க கருத்துல கொண்டு இதுக்கு நடவடிக்கை. இலங்கை கடற்படையின் புதிய கடற்படை தளபதி வைஸ் அட்மிஸ் டேமியன் வெர்னாடோ மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை கடற்படையின் 27வது கடற்படை தளபதியாக பதவியேற்றமைக்காக கடற்படை தளபதிக்கு ஜனாதிபதியின் செயலாளர் இதன்போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குறித்த உத்தியோகபூர்வ சந்திப்பை குறிக்கும் வகையில் கடற்படை தளபதியினால் ஜனாதிபதியின் செயலாளருக்கு நினைவு பரிசொன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் முறையாக டெங்கு காய்ச்சலுக்கு தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு சபை அங்கீகாரம் அளித்துள்ளது. ரகேடா பயோ பார்மசூட்டிகல்ஸ் என்ற இந்திய நிறுவனம் டெங்கு காய்ச்சலுக்கான கியூடங்கா என்ற தடுப்பூசி உருவாக்கியுள்ளது. இந்த தடுப்பூசி 4 முதல் 60 வயது வரையிலான நபர்களுக்கு செலுத்தும் வகையில் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு சபை அங்கீகாரம் அளித்துள்ளது. பிரித்தானியாவின் பிரதமராக தனது பணி முடிந்துவிட்டது என்ற பிரியாவிடை உரையுடன் ஹெய்ஸ்டாமர் பதவி விலகிய பின்னர் அவருக்கு பதிலாக அன் ஃபண்டர் ஹேம் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளார். ஜோர்தானில் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் ஏற்கனவே 2 அமெரிக்க படையினர் பலியான நிலையில் அதற்கு பின்னர் வடக்கு ஈராக்கிலும் இன்னொரு அமெரிக்க ஒரு படையினர் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரானுக்கு எதிரான கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தில் கடந்த வெள்ளியன்று நடத்திய தாக்குதல்களில் 2 அமெரிக்க படையினர் பலியான நிலையில் அதற்கு பின்னர் வடக்கு ஈராக்கில் ஈரானிய ட்ரோன் ஒன்றில் இருந்த வெடிக்காத வெடிபொருளை கையாள முனைந்த இன்னொரு அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டதால் ஈராக் எல்லைக்கு அருகிலுள்ள டாகோவின் அணுமின் உற்பத்தி நிலைய கட்டுமான தளத்தை நேற்று அமெரிக்கா தாக்கியுள்ளது. டாகோவின் அணுமின் நிலைய கட்டுமானம் தற்போதுதான் இடம்பெறுவதால் இந்த தாக்குதல் எந்தவொரு கதிரியக்க அபாயத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என தெரியவருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அணுசக்தி முகமை குறிப்பிட்டுள்ளது. இதன் பின்னர் அமெரிக்கா இன்று காலையில் புதிய சுற்று வான்வெளி தாக்குதல்களை நடத்த அவற்றுக்கு பதிலடியாக ஈரானும் மீண்டும் ஜோர்தான் உட்பட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகளை நோக்கி ஏவுகணைகளை ஏவியுள்ளது.
ஈரான் மீதான தாக்குதல்களால் அந்த நாடு மிக மிக மோசமாக சேதமடைந்துள்ளதாகவும் ஈரான் ராணுவ ரீதியாக கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாகவும் அமெரிக்க அரசு தலைவர் குறிப்பிட்டுள்ளார். 2வது வாரத்தில் இன்று நடத்தப்பட்ட இந்த தொடர் தாக்குதல்களில் ஈரானில் உள்ள பாலங்கள் மற்றும் மின்சார வசதிகளை அமெரிக்கா குறிவைத்துள்ளது. இந்த நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை பகுதியை ஈரானின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்க பயன்படுத்த முடியாது என ஈரான் இன்று அறிவித்துள்ளது. உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்காவுடன் இணையுமாறு சர்வதேச சமூகத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்திய நிலையில் ஈரானின் இந்த பதிலடி வந்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையில் ஈரானிய இறையாண்மையை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தனது நாடு உறுதியாக உள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு நடந்த உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி உலகக்கிண்ணத்தை வென்ற பின்னர் அந்த அணி அரங்கில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது ட்ரம்ப் மேடையிலிருந்து கீழே இறங்க தாமதித்ததாகவும் இறுதியில் பீபா தலைவர் தலையிட்டு அவரை அங்கிருந்து அழைத்துச் சென்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. 2010 தங்களின் முதலாவது உலகக்கிண்ண வெற்றியை பெற்று 16 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் ஞாயிற்றுக்கிழமை லியோனல் மெஸ்ஸியின் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் இதனை சாதித்துள்ளது. இந்நிலையில் வெற்றிக்கு பின்னர் உலகக்கிண்ணம் வழங்கப்பட்ட போது அந்த விழா வெற்றி பெற்ற அணிக்கானது என்பதால் மேடையில் அதிகாரிகளோ அரசியல் தலைவர்களோ நிற்பதில்லை. அவர்கள் விரைவாக அதிலிருந்து இறங்கிவிடுவார்கள். ஆனால் நேற்று அமெரிக்க அதிபர் இதற்கு மாறாக வெற்றி கிண்ணத்தை பெற்ற ஸ்பெயின் கோப்பையை உயர்த்திய போது ட்ரம்ப் புகைப்படம் எடுப்பதற்காக அவர் மேடையிலேயே நின்றபோது ஃபீஃபா தலைவர் சில சிரமங்களுடன் அவரை கீழே இறக்க முயன்ற காட்சிகள் காணொலிகளில் தெரிகின்றன. முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் ஆடுகளத்திற்குள் நுழைந்த போது அவர் கூச்சலிட்டு கேலி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வல்வெட்டித்துறையில் தங்கத்துறை குட்டி மணிக்கு சிலை, விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிதி மோசடி, ஆஸ்திரேலியா செல்லும் விசேட விசாரணை குழு. பாலின மாற்றத்திற்கு எதிரான மனு தள்ளுபடி செய்து ஸ்ரீலங்கா உயர் நீதிமன்றம். டெங்கு நோய் தடுப்பூசிக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு சபை அங்கீகாரம், 4 முதல் 60 வயதுடையவர்கள் பயன்படுத்த அனுமதி. ஹோர்மூஸ் நீரிணையின் இறையாண்மையை பாதுகாக்க தயார், ஈரான் அறிவிப்பு. உலகக்கிண்ண மேடையிலிருந்து இறங்க தயங்கிய ட்ரம்ப், சிரமங்களுக்கு மத்தியில் இறக்கிய பீபா தலைவர். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.